என்னால உங்களை பெயில தான் எடுக்க முடியுது. விட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால ஜட்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஐ எம் சாரி சார், ஐ ட்ரைட் மை பெஸ்ட். பரவாயில்ல சார், பார்க்கலாம். வரேன் சார். ஹலோ, சாக போற நேரத்துல யாரா? ஹலோ, நான் மாஸ்டர் பேசுறேன்பா. வர 23ஆம் தேதி என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். என்ன நீங்க எல்லாம் வந்து இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு ஒரு வாரம் தங்கி இருந்து தான் போகணும். கண்டிப்பா வந்துடுறோம் மாஸ்டர். நாங்களும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. குடும்பத்தோட வந்துடும் மாஸ்டர். ஆமா மாஸ்டர். யாரு மாப்பிள? நம்ம ராஜரத்ன பையன் தான். ஏன் மாஸ்டர், உங்களுக்கு அவரு தான் பெரிய பிரச்சனையாச்சே, அப்புறம் எப்படி இதெல்லாம்? என்ன பண்றது, என் பொண்ண பையன் பாத்துருக்கான், பிடிச்சு போச்சு. சரி, என் கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இந்த கல்யாணத்துல சேரட்டுமே தான் ஒத்துக்கிட்டேன். ராஜாக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிடுறேன்பா. ஆமா, அவன் இன்னும் சின்ன கட்டில தானே இருக்கான். ஹலோ, சின்ன கட்டி போலீஸ் ஸ்டேஷன். தீக்குச்சி திரும்ப வர்றானா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை உசுரோட எரிச்சு கொண்டவன் இப்ப திரும்பவும் வரானா? கேஸை ரீஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் 10 நாளைக்கு நம்ம ஊர்ல தங்கிதான் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட போறானா. இதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். ஊர் எல்லையில அவன் கால் வைக்கிறதுக்குள்ள வெட்டி தள்ளுங்கடா. சார், தீக்குச்சி திரும்ப நம்ம ஸ்டேஷனுக்கு வரானா? அந்த விஷயம் சண்முக பாண்டிக்கு தெரிஞ்சு போச்சு சார். போட்டு தள்ள ஆளுங்களோட கிளம்பிட்டான். தெரியா, அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் என் பையன் போயிருக்கான். அவனை அனுப்பிச்சுட்டு நீங்க அங்க என்ன பண்றீங்க? உங்க வேலைய நான் பாக்குறேன். கேபிள் கனெக்ஷன் கொடுக்கற என் வேலைய நீங்க பாருங்கன்னு ஒயர கையில கொடுத்து இந்த மொட்டை மாடியில உட்கார வச்சுட்டு போயிட்டான். சாத்துமா, குளிர் தாங்க முடியல. என்னப்பா, தீக்குச்சி திருமுகவான் பேர்லயே நெருப்பு வச்சுட்டு இந்த குளிர தாங்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தேன்னா பேர்ல இருக்க தீய பாடியில வைக்க வேண்டியதான். நான் போய் முன்னாடி உட்கார்றேன். உங்க பேர் தீக்குச்சி திரும்புமா? இல்லப்பா. எப்பா யார்ப்பா திரும்புவோம்? இந்த தீக்குச்சி திருமுகம் இருக்கிற வரையிலும் அது நடக்காது. தீக்குச்சி திருமுகம் நீங்க தானா? வண்டியை ஓரம் கட்டிட்டு இறங்கி ஓடுற வழிய பாரு. ஓரம் கட்டினா உயிர் போயிடையா? இல்லனாலும் உன் உயிர் போயிடும். நான் உயிர்னு சொன்னது உன் உயிர். அவங்க துரத்துறதே உன்னை போட்டு தள்ளுதான்.
அதே ஏத்த எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான்.